நண்பர்களே, நம்ம வந்து இப்போ வந்து தம் வந்து எடுக்கலாம். தம் போட்டு முடிச்சாச்சு. ஸோ அது விழுந்துருச்சு, சாரி. தம் தம் வந்து நம்ம போட்டு முடிச்சாச்சு. திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வா 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 அருமையான மீல் மேக்கர் பிரியாணி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. மீல் மேக்கர் எவ்வளோ அழகாக மலர்ந்து அழகாக வெந்து இப்படி தான் இருக்கணும். ஸோ எல்லா இதுக்குமே நம்ம வந்து ஒரு டைம் கொடுக்கும்போது அது வந்து நல்லாவே வந்துடும். ஸோ இப்போ இதில் நம்ம நெய் விட்டு கொஞ்சம் உடச்சி இது பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் அப்படியே உடையாமல் அழகாக இருக்குது, நல்லா வெந்துருச்சேன்னா. ஏன் வந்து நான் லாஸ்ட்டில் போட்டேன்னா அதுக்கு ரீசன் வந்து நமக்கு வந்து அது முழுசாக கிடைக்கும், சிதையாமல் அழகாக கிடச்சிருக்குது நமக்கு. ஸோ அருமையான ஒரு பிரியாணி வந்து நமக்கு கிடச்சிருக்குது, மீல் மேக்கர் பிரியாணி. ஸோ இதை வந்து சாப்பிட்ற ஒரு மெத்தட் வந்து இருக்குங்க. அதையும் நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன், என்ன முறையில் நம்ம சாப்பிடணும் இந்த பிரியாணியை அப்படின்னு சொல்லி. என்னென்னா எல்லாமே ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஃபுட்டுன்னு ஒன்று இருக்குது. இந்த ஃபுட்டுக்கு நம்ம இதை தான் காம்பினேஷனாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து என்ன வச்சுருக்கேன்னா, இது வந்து வாழைப்பழம். ஸோ வாழைப்பழம் கொஞ்சம் வச்சுருக்கிறேன். அப்புறம் இது வந்து பன்னீர், வேர்க்கடலை. ஸோ இது வந்து மீல் மேக்கர் பிரியாணி. ஸோ இந்த எல்லாமே வந்து ஒரு பெஸ்ட் காம்பினேஷன், ஹெல்த்தி ரிச்சஸ்ட் ஃபுட்டு. ஏன் இதை வந்து நீங்கள் வந்து நைட்டில் சாப்பிட்றதோட நீங்கள் வந்து பெரும்பாலும் மத்தியான வேளையில் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. ஸோ நம்ம இப்போ வந்து லைட்டாக வந்து டேஸ்ட் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஒரு உருளைக்கிழங்கு கூட வருது. சரி இருக்கட்டும். இது வந்து கொஞ்சம் நம்ம டேஸ்ட் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. மீல் மேக்கர், உருளைக்கிழங்கு, வாழைப்பழம், பன்னீர், வேர்க்கடலை, கத்திரிக்காய் கூட இருக்குது. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், டேஸ்ட் பார்க்கலாம். மறந்துட்டு தயிர் பச்சடி. சூப்பராக இருக்குது. நல்ல இதுதான். தக்காளி வந்து நம்ம எவ்வளோ போட்டிருக்கோம், புளிப்பு வரும்னு பார்த்தா அந்த அளவுக்கு புளிப்பு இல்லை. ஆனால் நல்லா இருக்குது பிரியாணி. பிரியாணிக்கு வந்து மெயின் வந்து நமக்கு அரிசி தான். பாருங்கள் இந்த அரிசி பாருங்கள் எவ்வளோ அழகாக மலர்ந்து அழகாக வந்திருக்குன்னு. இதுதான் மெயின். என்றைக்குமே அரிசியை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக போடணும், நல்ல அரிசியாக வாங்கணும். பார்த்து வாங்கும்போது தான் அந்த பிரியாணிக்கு வந்து நல்லாயிருக்கும். உதிரியாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு ஒரு அருமையாக இருக்குது. ஸோ நான் இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு வாய் சோறு, ஒரு வாழைப்பழம், ஒரு சின்ன துண்டு பன்னீர், ஒரு வேர்க்கடலை,
இப்படி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. இதுதான் வந்து ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஃபுட்டு, எல்லாம் ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன் ஃபுட்டு, பெஸ்ட்டு காம்பினேஷன். பன்னீர், வேர்க்கடலை, தயிர் பச்சடி, அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு இருக்குது, வாழைப்பழம் இருக்குது, கத்திரிக்காய் கூட இருக்குது. ஸோ நம்ம இதெல்லாம் வச்சு நம்ம இன்றைக்கி சாப்பிட போகிறோம். அருமையான ஒரு சாப்பாடு. யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ மீண்டும் நம்ம வந்து ஒரு அழகான ஒரு ரெசிபியோடு நான் சந்திப்பேன். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, லைக் பண்ணி விடுங்க. மீண்டும் சந்திப்போம். பாய்.